சும்மா நீங்க போராட்டத்தை இது பண்ணிட்டு இருக்காதீங்க, டைவர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி, கள்ளக்குறிச்சி வரக்கு ஏறிக்கீங்க. எங்க ஏத்துறீங்களோ அங்கேயே இறக்கி விடுங்க. கிட்டத்தட்ட எம்ஆர்பி தேர்வின் மூலமா 10 வருஷம் ஆச்சு நாங்க வேலைக்கு வந்து. வெறும் 18,000 சம்பளத்தை நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில எங்களோட கோரிக்கைகளை தீர்க்கிறதுக்காக அரசாங்கத்துல நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். போராட்டம் நடத்த எங்களை என்னங்க நீங்க வலுக்கட்டாயம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரீங்க. சரி, ஒரு நியாயம் வேணாமா? இத்தனை பேரை கூட்டு வரீங்களே, எங்க கூட்டு போற அப்படின்னு ஒரு தகவல் சொல்லக்கூடாதா? நீங்க வாடகைக்கு இழுத்துட்டு வந்து தண்ணி குடிக்க விடாம, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க விடாம, நாங்க வந்து 10 மணிக்கு நாங்க சாப்பிட்டோம் சார். 10 மணிக்கு எங்களோட சொந்த காசு சாப்பிட்டு, ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சண்டை போட்டு. எங்க சொல்றாங்கன்னா உங்களை வந்து விழுப்புரம் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம், விழுப்புரத்துல கோர்ட்ல கொண்டு போய் உங்களை போய் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க சார். கோர்ட் உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் தான் இப்ப வந்து கோர்ட் போல, விழுப்புரம் கோர்ட். இப்ப எங்களுக்கான பாதுகாப்பு எங்க போங்கன்றாங்க. எப்படி போறது? பஸ்லாம் உங்களை இறக்கி விடுறோம், இங்கதான் உங்களை இறக்கி விடுறோம், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எங்க போக சொல்றீங்க? எங்களை எங்க போகணும்? போராட கூடாதா? போராட கூடாதா? அப்ப வந்து இந்த ஆட்சியில வந்து போராடக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் குரல் வலைய வந்து இந்த அரசாங்கம் வந்து நசுக்கிட்டு இருக்கு. நீ போராடாத, நீ உன்னோட உரிமைகளை கேட்காத, உனக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்ல, நீ போராடினா உனக்கு நீங்கதான் உதாரணம் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து இத்தனை பெண்களையும் இந்த தமிழ்நாட்டுக்கு போராடினா என்ன நடக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா இந்த அரசாங்கம் வந்து இந்த நடுத்தெருவுல நிறுத்தி இருக்குது. இதுக்காக தான் நாங்க ஆட்சின்னு சொல்லி ஓட்டு பண்ணோம். இது என்ன நிலைமைன்னு எங்களுக்கு தெரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்க இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணணும்? இதெல்லாம் பஸ் நிக்குது, எல்லாரும் நாங்க வாசலே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைக்கு நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இதுக்கு நாங்க இத்தனை பேர் நாங்க என்ன சொல்லணும்? எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க கேக்குறப்ப இன்னைக்கு வந்துடும் சொல்லணுமா, நாளைக்கு வந்துடும் சொல்லணுமா, இல்ல இன்னைக்கு முடிஞ்சிடும் வந்துடும் சொல்லுமா, இல்லையோட காலையோட 7வது நாள் தொடரும் எங்க போராட்டம். இதுக்கு எப்ப இதுக்கு நாங்க என்ன சொல்லணும்?